ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். ரயில்வேல இருந்து ஆர்ஆர்பி என்டிபிசி அண்டர் கிராஜுவேட்டோட சிபிடி 1க்கான ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆன்சர் கீ செக் பண்றதுக்கு வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ல டைரக்டான லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். லிங்கை கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் என்டர் பண்ணுங்க. பாஸ்வேர்டு இருக்க இடத்துல உங்களோட டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணுங்க. இங்க இருக்க நம்பர்ஸை என்டர் பண்ணிட்டு லாகின் கிளிக் பண்ணுங்க. லாகின் கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். கேண்டிடேட் டீடைல்ஸ், ஹெல்ப் டெஸ்க், அப்ஜெக்ஷன் ஃபார்ம், 4வது கேண்டிடேட் ரெஸ்பான்ஸ் இருக்கும். இந்த கேண்டிடேட் ரெஸ்பான்ஸை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். டு டவுன்லோட் யுவர் கொஸ்டின் பேப்பர் ஃபார் அசஸ்மெண்ட் ஆஃப் ஆர்ஆர்பி என்டிபிசி அண்டர் கிராஜுவேட் சிபிடி 7th May to 21st June இருக்கும். இங்க கிளிக் ஹியர் இருக்கும். ஹியர் மட்டும் பாருங்க, ப்ளூ கலர்ல இருக்கும். இந்த ஹியரை கிளிக் பண்ணுங்க. ஹியரை கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி உங்களோட ஆன்சர் கீ வந்து ஓப்பன் ஆகும். ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா பிரிண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணி இதை வந்து ஒரு பிடிஎஃபா நீங்க வந்து சேவ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த இடத்துல உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், ரோல் நம்பர், உங்களோட நேம், எந்த டேட்ல உங்களுக்கு எக்ஸாம் நடந்துச்சு, எந்த டைம்ல எக்ஸாம் நடந்துச்சு, இங்க கூடிய எல்லா டீடைல்ஸும் இருக்கும். அதுக்கு கீழே நீங்க அப்ளை பண்ணும்போது எடுத்த போட்டோ இருக்கும். அதுக்கு கீழே எக்ஸாம் அன்னைக்கு உங்களோட போட்டோ எடுத்திருப்பாங்க. அந்த போட்டோ வந்து இதுல இருக்கும். ஓகே, அப்படியே கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா நீங்க அட்டன் பண்ண 1ல இருந்து 100 வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டினும் அந்த கொஸ்டினுக்கான ஆன்சரும் இதுல வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ 1வது கொஸ்டின், இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் சியா. இங்க ரைட் சைட்ல பாத்தீங்க அப்படின்னா இதுல என்ன கொஸ்டின்னு கொடுத்துருப்பாங்க. இதுல ஸ்டேட்டஸ் பாருங்க, ஆன்சர் பண்ணிருக்காங்க. ஆன்சர் பண்ணிருந்தீங்கன்னா ஆன்சர்டுன்னு இருக்கும். ஆன்சர் பண்ணல அப்படின்னா நாட் ஆன்சர்டுன்னு இருக்கும். சூஸ் அன் ஆப்ஷன் பாருங்க, பி. ஓகேவா? சோ நீங்க வந்து பி சூஸ் பண்ணிருக்கீங்க. ஆனா இதுல வந்து பாருங்க, ஆன்சர் சி தான் கரெக்ட். இந்த மாதிரி ஒவ்வொரு கொஸ்டினையும் நீங்க வந்து கரெக்டா பாருங்க. ஏன்னா இதுல ஏதாவது ஒரு அப்ஜெக்ஷன் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து அப்ஜெக்ஷன் வந்து ரைஸ் பண்ணலாம். ஓகேவா? கரெக்டான கொஸ்டினுக்கு 1 மார்க், ராங்கான கொஸ்டினுக்கு பாத்தீங்க அப்படின்னா 1/3 வந்து நெகட்டிவ்ல போயிடும். இப்போ உங்களோட ரா மார்க் கால்குலேட் பண்றதுக்கு உங்க ஆன்சர் கீக்கு மேல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு URL இருக்கும். rrb.dgalm இந்த மாதிரி ஒரு URL இருக்கும். ஓகே, சோ இதை வந்து நீங்க கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணுங்க. சோ இந்த URL நான் செலக்ட் பண்ணிட்டேன். சோ இப்போ Ctrl+C கொடுத்து இதை காப்பி பண்ணுங்க. சோ இந்த URL காப்பி பண்ணிட்டு இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ல ரேங்க் மித்ரா அண்ட் ரேங்க் குருஜி வெப்சைட் வந்து கொடுத்துருக்கேன். எதுல போட்டுனாலும் நீங்க வந்து என்ன கண்டுபிடிக்கலாம், ரா மார்க் வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா? சோ இப்போ ரேங்க் குருஜி வெப்சைட்டை நீங்க வந்து கிளிக் பண்ணுங்க. நான் கொடுத்திருக்க லிங்கை கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். என்டிபிசி யூஜி சிபிடி 1 எக்ஸாம்னு வரும். ஓகே, சோ இந்த இடத்துல ஆன்சர் கீ URLன்னு கேட்டிருப்பாங்க. இந்த இடத்துல நீங்க காப்பி பண்ண URL Ctrl+V கொடுத்து பேஸ்ட் பண்ணுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு கேட்டகரி வந்து கேட்டிருப்பாங்க. இந்த இடத்துல UR OBC கேட்டகரி வந்து கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல எந்த ஜோனுக்கு நீங்க அப்ளை பண்ணிருக்கீங்களோ அந்த ஜோனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்க இருக்க செக் பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு இந்த கால்குலேட்டை கிளிக் பண்ணுங்க. கால்குலேட் கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி உங்களோட ஆன்சர் கீ வந்து ஓப்பன் ஆகும். இதுல மேக்ஸ், ரீசனிங், ஜெனரல் அவேர்னஸ்ல நீங்க எத்தனை கொஸ்டின் அட்டன் பண்ணிருக்கீங்க, கரெக்டா எத்தனை அட்டன் பண்ணிருக்கீங்க, ராங்கா எத்தனை அட்டன் பண்ணிருக்கீங்க, நெகட்டிவ் போக உங்களோட ரா மார்க் என்ன, ஓவராலா உங்களோட ரா மார்க் என்னங்கறத இதுல பாத்துக்கலாம். இங்க டவுன்லோட் ஸ்கோர் கார்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணி உங்களோட ஸ்கோர் கார்டை நீங்க டவுன்லோடும் பண்ணிக்கலாம். இப்போ ஆன்சர் கீ செக் பண்ணிட்டு உங்களுக்கு எவ்வளோ ஸ்கோர் வருதோ அதை இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணுங்க. நாம வந்து எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? சோ இதுதான் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு உங்களுக்கு ரா மார்க் எவ்வளவு வருதுங்கிறத மறக்காம இந்த நம்பருக்கு சென்ட் பண்ணுங்க. ஏன்னா எல்லா ஸ்டூடெண்ட்டும் ரா மார்க் வந்து சென்ட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம சென்னை ஜோனுக்கு இல்லைன்னா ஓவராலா எல்லா ஜோனுக்கும் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் என்னங்கிறத நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, சிபிடி 1க்கான ஆன்சர் கீ வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அடுத்து சிபிடி 2 வந்து ஃபோக்கஸ் பண்ணி படிக்க ஆரம்பிங்க. ஆன்சர் கீ செக் பண்றதுல எதுவும் டவுட் இருந்தாலும் இந்த நம்பருக்கே நீங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணி கேட்டுக்கலாம். ஓகேவா? சோ இன்னொரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய எல்லா கோர்சஸ்க்குமே இன்னைக்கு ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு எந்த கோர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணாலுமே ஆஃபர் பிரைஸ்லயே ஜாயின் பண்ணிக்கலாம். இன்னைக்கு ஆல் இன் ஒன்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 2500 பே பண்ண வேண்டாம். 1999 பே பண்ணி லைஃப் டைம் வேலிடிட்டில ஜாயின் பண்ணிக்கலாம். இன்னைக்கு லைஃப் டைம் வேலிடிட்டில ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1999 மட்டும் பே பண்ணா போதும். 1 இயர் வேலிடிட்டில ஆல் இன் ஒன்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1499 பே பண்ணி நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, அதே மாதிரி கரண்ட் அஃபேருக்கான PDF பிளஸ் டெஸ்ட் கோர்ஸ்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1000 பே பண்ண வேண்டாம். 799 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். 1 இயர் வேலிடிட்டில கரண்ட் அஃபேர்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 499 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. குரூப் டியோட டெஸ்ட், NTPCயோட டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ இந்த ஆஃபர்ல ஜாயின் பண்றதுக்கு இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஆல் இன் ஒன் அப்படின்னா ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. கரண்ட் அஃபேர் அப்படின்னா ஐ வாண்ட் CAன்னு மெசேஜ் பண்ணுங்க. ஓகேவா? சோ இதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட்ல RRB குரூப் டி எக்ஸாம் வந்து இருக்கும். அதுக்கப்புறமா அடுத்த NTPCக்கான நோட்டிபிகேஷன் அண்ட் அடுத்த குரூப் டிக்கான நோட்டிபிகேஷன் வந்து ரயில்வேல இருந்து ரிலீஸ் பண்ணிருவாங்க.
உங்களோட ப்ரிப்பரேஷனை கண்டினியூ பண்ணுங்க. சிபிடி 1ல இப்போ வந்து நல்ல ஸ்கோர் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா சிபிடி 2க்கு ரெடி ஆகுங்க. இல்ல மேடம் எனக்கு ரா மார்க் கம்மியா தான் வந்திருக்கு அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் அடுத்து வரக்கூடிய குரூப் டி எக்ஸாமுக்கு ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. ஓகே, அடுத்தடுத்த லெவலுக்கு போறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதை கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி குரூப் டிக்கான 75 டேஸுக்கான லைவ் கிளாஸஸும் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல வந்து போயிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு இது வரைக்கும் இல்லாத ஸ்பெஷல் ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஆஃபர்ல நீங்க வந்து ஜாயின் பண்ணிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. பிகினர் ஸ்டூடெண்ட் நோட்டிபிகேஷனுக்கு வெயிட் பண்ணாம அடுத்தடுத்து வரக்கூடிய என்டிபிசி குரூப் டி எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆன்சர் கீ செக் பண்றதுல எதுவும் டவுட் இருக்கு இல்ல ஆஃபர்ல ஜாயின் பண்றதுல எதுவும் டவுட் இருக்குன்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.